Taste the Daily. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில 2026 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு கழக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு 3வது நாளாக விநியோகம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, தளவாய் சுந்தரம் ஆகியோர் கழக நிர்வாகிகளிடம் இருந்து விருப்ப மனுக்களை பெற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கொண்டாபுரம் அரசு பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த பரிதாபம். வெற்று விளம்பரங்களுக்காக பல கோடி ரூபாயை வீணடிக்கும் விடியாத ஸ்டாலின் அரசு பள்ளி கட்டிடங்களை முறையாக சீரமைக்காததால் அப்பாவி மாணவர் பலியாகி இருப்பதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு மாணவர் மோஹித் உடல் நசுங்கி உயிரிழந்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. உயிரிழந்த மாணவனின் பெற்றோருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என சினிமா மேடை அமைத்து தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்திய செலவில் அரசு பள்ளிகளின் கட்டுமானங்களை பராமரித்திருந்தால் இந்த பரிதாப உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். ரசிகர் மன்ற தலைவர் மனநிலையில் இருந்து வெளிவராமல் உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுவதில் செலவிடும் நேரத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தன் துறை சார்ந்த பணிகளுக்காக செலவிட்டிருக்கிறாரா எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. பாழடைந்த அரசு பள்ளி கட்டுமானங்களால் மாணவர்கள் உயிரோடு விளையாடும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். உயிரிழந்த மாணவர் மோஹித் குடும்பத்திற்கு நிவாரணத்தை உடனடியாக வழங்கி அரசு பள்ளி கட்டிடத்தை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பள்ளியில் கைப்பிடி சுவர் சரிந்து விழுந்த உயிரிழந்த மாணவனின் உடலை வாங்க மறுத்ததோடு அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். திமுக அரசு நிவாரண உதவி 1 கோடி ரூபாய் மற்றும் அரசு வேலை வழங்கினால் மட்டுமே சிறுவனின் உடலை வாங்குவோம் என உறவினர்கள் கொந்தளிப்பு. ஜோர்டான் நாட்டைச் சேர்ந்த முன்னணி தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. விரைவில் உலகின் 3வது பொருளாதார நாடாக இந்தியா உருவாக உள்ள நிலையில் இந்தியாவின் வளர்ச்சியில் ஜோர்டான் நிறுவனங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. சென்னை அமைந்தகரையில் பெற்றோருடன் சலூன் கடைக்கு வந்த 4 வயது சிறுமிக்கு முடி வெட்டுவது போல் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வடமாநில நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுவது அன்றாடம் அதிகரிப்பதுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணமா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. சென்னை அடுத்த புழல் பகுதியில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சிறுவன் சிக்கினான். விடியாத திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாததால் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் சாடல். நெல்லையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 இளைஞர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினர். பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்படுவது அன்றாடம் அதிகரிப்பதுதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்பா என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. தஞ்சாவூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் சீரழிந்துவிட்ட ஏவல்துறை போக்சோ மற்றும் பாலியல் குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாடவிட்டு வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே முறையற்ற உறவில் இருந்த அரசு பள்ளி ஆசிரியை இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஆசிரியரின் செல்போனை திருடி அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டு விடுவதாக பணம் கேட்டு மிரட்டிய 2 பயிற்சி ஆசிரியர்கள் சிக்கினர். விடியா அரசு பொறுப்பேற்றது முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு அதல பாதாளத்திற்கு சென்றதால் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கும் ஆசிரியர்களே ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை பெரியநாயக்கன் பாளையம் அருகே தமிழக இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் 12 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த ஒடிஷாவைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் பிடிபட்டனர்.
நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கேவல்துறை செயலிழந்துள்ளதால் தமிழகம் வெளிமாநில போதை கும்பல்களின் கூடாரமாக மாறிய அவலம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் வேனில் கடத்தி வந்த தடை செய்யப்பட்ட 12 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களுடன் இருவர் பிடிபட்டனர். விடியாத அரசின் ஏவல்துறை கண்காணிப்பின்றி ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கும் அவலம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் பேக்கரி கடையில் தடை செய்யப்பட்ட 70 கிலோ குட்கா, பான் மசாலா பொருட்கள் பதுக்கி வைத்திருந்த இருவர் சிக்கினர். தமிழகமெங்கும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தடுக்க வேண்டிய விடியாத அரசின் முதல்வர் ஸ்டாலின் காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க மெத்தபெட்டமைன், கொக்கைன் மற்றும் 48 போதை மாத்திரைகள் வைத்திருந்த 5 பேர் பிடிபட்டனர். விடியாத அரசின் முதல்வர் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக கூறிவிட்டு போதையின் பிடியில் தள்ளியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் வீட்டிற்கு பின்புறம் கஞ்சா செடி வளர்த்த இருவர் சிக்கினர். சமூக விரோதிகள் துணிகரமாக கஞ்சா செடி வளர்க்கும் அளவிற்கு விடியாத அரசின் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. முதலமைச்சரின் சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூரில் பெண் குளிப்பதை செல்போனில் படம் எடுத்த இளைஞர் சிக்கினார். செயலற்ற திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் கண்டிக்காத காவல்துறையால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதும் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ கஞ்சா பொட்டலங்களுடன் 3 பேர் சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் காவல்துறை திறனற்று இருப்பதால் தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் நகை மற்றும் பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடியதால் கை குழந்தையுடன் பரிதவித்த பெண் கூலி தொழிலாளி. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் கேவல்துறை முற்றிலும் முடங்கியிருப்பதால் பொது இடங்கள் வழிப்பறி கும்பல்களின் கூடாரமாக மாறிய அவலம். நினச்சிட்டு காசு எடுத்து டிக்கெட் எடுக்கலாம்னு எடுக்க போன பத்தனை காணாம போயிடுச்சு. 5000 பணமும் தோடு 3 கிராம் காணாம போயிடுச்சு. நான் என்னை வீட்டில் போல விடவே மாட்டேன், என்னை சாவடிச்சிடுவாங்க. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே போலி தங்க காசு கொடுத்து 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கணவன், மனைவி உட்பட 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததால் மோசடி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் 70க்கும் மேற்பட்ட கறவை மாடுகளை திருடிய கும்பலை பிடித்து தர்ம அடி கொடுத்த மாட்டின் உரிமையாளர்கள். போலீசார் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடாததே இதுபோன்ற திருட்டு சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மயிலாப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் அடையாளம் தெரியாத நபர் செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓட்டம். திமுக ஆட்சியில் காவல்துறை முற்றிலும் சீர்குலைந்திருப்பதால் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் திமுகவில் தன்னை புறக்கணிப்பதாக நெல்லை மாவட்ட திமுக வர்த்தக அணி அமைப்பாளர் நெல்லை ரகுமான் குற்றச்சாட்டு. நலத்திட்ட பணிகளுக்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படாததால் கட்சி பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்வதாக ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதிய திமுக நிர்வாகி. சென்னை அடையாறு மியாவாக்கி காடு தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் மோசமான பராமரிப்பால் பிளாஸ்டிக் பாட்டில்கள், சிதறிய குப்பைகள், உடைந்த வேலிகள், துர்நாற்றம் வீசும் கழிப்பறைகளால் பொதுமக்கள் அவதி. ஆண்டுக்கு 55 லட்சம் செலவழித்தும் சுத்தமில்லை என விமர்சனம் எழும் நிலையில் தெருநாய்கள் தொல்லை, இரவில் சமூக விரோத செயல்கள் ஆகியவற்றால் குடியிருப்போர் அச்சம். திமுக அமைச்சர் நேரு கட்டுப்பாட்டில் உள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2024-25 ஆண்டுகளில் 2538 பணியிட நியமனங்களில் 634 கோடி லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதிய விவகாரம். அமலாக்கத்துறை கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தமிழக அரசு, டிஜிபி மற்றும் அமலாக்கத்துறை ஜனவரி 23க்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
சென்னை அசோக் நகரில் பொருளாதார குற்றப்பிரிவு ஆய்வாளராக பணியாற்றி வரும் ரேணுகா தேவி உயரதிகாரிகள் கொடுத்த நெருக்கடியால் தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. பொருளாதார குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ரேணுகா தேவி தற்கொலைக்கு முயன்றதாக தகவல். சென்னை பல்கலைக்கழகத்தில் 22 பேராசிரியர்கள் நியமன விவகாரத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக உயர்நீதிமன்றம் அமைத்த விசாரணை குழு அறிக்கை அளித்து 1.5 ஆண்டுகளாகியும் நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காக்கும் சென்னை பல்கலைக்கழகம். தவறு நிரூபிக்கப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சிண்டிகேட்டில் தீர்மானம் நிறைவேற்றியும் நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் செயலாக யாரையோ காப்பாற்ற பேராசிரியர்கள் நியமன நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா என பல்கலைக்கழக வட்டாரங்கள் சந்தேகம். சென்னையில் மின்சார பேருந்துகள் இயக்கம் என்ற பெயரில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் 2 பணிமனைகள் சத்தமின்றி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் முயற்சி என தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடுத்தடுத்து பிற பணிமனைகளும் தனியாரிடம் தரப்பட உள்ள நிலையில் தனியார் நிறுவனத்திற்கு தரும் தொகையை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு அளித்தால் மின்சார பேருந்துகளை இன்னும் சிறப்பாக இயக்க முடியும் என வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 2வது நாளாக கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழையால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு செல்லும் வாகன ஓட்டிகள். பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை விமான நிலையத்தில் நேற்று ஒரே நாளில் டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டிய 12 ஏர் இண்டியா, இண்டிகோ விமானங்கள் மற்றும் சென்னைக்கு வர வேண்டிய 7 விமானங்கள் உட்பட 19 விமானங்கள் ரத்து. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவி வரும் கடும் பனிமூட்டம் காரணமாக விமானங்கள் தரையிறங்க முடியாததால் ரத்து செய்யப்பட்டதாக தகவல். சுமார் 4000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் ரேஷன் கடைகளில் நாப்கின்கள் வழங்கும் திட்டம் ஏதும் அரசிடம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு கைவிரிப்பு. நாப்கின் வழங்கும் வகையில் தமிழகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்கள் எத்தனை பேர் உள்ளனர், பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆகிய விவரங்களை அளிக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு. தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் பாதைகள் அனைத்தும் வருகிற 2026-2027 ஆண்டிற்குள் மின்மயமாக்கப்படும் என அறிவிப்பு. தெற்கு ரயில்வே மண்டலத்திற்குட்பட்ட 5116 கிலோமீட்டர் ரயில் பாதையில் 4995 கிலோமீட்டர் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற பகுதிகளில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெற்கு ரயில்வே தகவல். டெல்லி யமுனா விரைவு சாலையில் கடும் பனிமூட்டம் காரணமாக அடுத்தடுத்து பேருந்துகள் மோதி தீப்பிடித்ததில் 13 பயணிகள் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தின் சத்னா மாவட்ட மருத்துவமனையில் தலசீமியா எனப்படும் வியாதியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ரத்தம் செலுத்தப்பட்ட நிலையில் அவர்களில் 4 பேருக்கு HIV தொற்று ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். மாவட்ட மருத்துவமனையின் இரத்த வங்கி கொடுத்த ரத்தம் காரணமாகவே தொற்று ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர் குற்றச்சாட்டு. ஜனவரி 2ஆம் தேதி முதல் டெல்லி, ஷாங்காய் வழித்தடத்தில் தினசரி விமான சேவைகளை தொடங்க உள்ளதாக சீனாவின் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவிப்பு. SCO உச்சி மாநாட்டின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே ஏற்பட்ட பேச்சுவார்த்தையை அடுத்து விமான சேவையை தொடங்க முடிவு. சீனாவுடன் $100 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை உள்ள நிலையில் பெட்ரோலிய பொருட்கள், மின்னணு சாதனங்கள் ஆகியவை இந்தியாவின் ஏற்றுமதியை உயர்த்தி உள்ளன. கடந்த ஆண்டு ஏப்ரல், நவம்பர் ஏற்றுமதி $9.20 பில்லியன் இருந்த நிலையில் நடப்பாண்டில் $12.22 பில்லியன் உயர்ந்து 32.83% அதிகரித்துள்ளது. வர்த்தகத்தை வலுப்படுத்துவதாக பொருளாதார வல்லுநர்கள் தகவல். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்ததில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மோஹித் என்ற மாணவன் உடல் நசுங்கி உயிரிழந்ததாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த மாணவனின் பெற்றோருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சினிமா மேடை போல
ஒரு மேடை அமைத்து தனக்குத்தானே ஒரு வெற்று பாராட்டு விழா நடத்திய செலவில் அரசு பள்ளிகளின் கட்டுமானங்களை பராமரிப்பதில் செலவிட்டிருந்தால் இன்றைக்கு இந்த பரிதாப உயிரிழப்பை நிச்சயம் தவிர்த்திருக்கலாம் என தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சராக இருப்பவரோ இன்னும் ரசிகர் மன்ற தலைவர் மனநிலையிலேயே இருந்து வெளிவராமல் உதயநிதி பிறந்தநாளை கொண்டாடுவதில் செலவிடும் நேரத்தை தன் துறை சார்ந்த பணிகளில் என்றைக்காவது செலவிட்டிருக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பிய கழக பொதுச் செயலாளர், பாழடைந்த அரசு பள்ளி கட்டுமானங்களால் மாணவர் உயிரோடு விளையாடிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மாணவர் மோகித்தின் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்குவதோடு அரசு பள்ளிகளின் கட்டுமானத்தை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்யுமாறும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார்.